பார்ட் 1ல் வந்து இந்தியாவோட பழைய பெயர் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் வந்து இந்தியாங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க. பாரத நாடு, பாரத வருஷம்னு அழைக்கப்பட்ட நம்மளுடைய நாட்டை இந்தியான்னு எப்படின்னு பேர் மாறுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரசீகர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்க வந்து அந்த சிந்து நதி, நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இதில் படிச்சிருப்போம், சிந்து நதின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க மொழியில் ஹிந்து அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது HINDUன்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அப்புறம் வர கிரேக்கர்கள் வர்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சவுண்டை விட்டுட்டு ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அந்த நதியை. அப்போ அந்த நதியை சுற்றி இருக்கிற அந்த நிலப்பரப்புகளை வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டில் வந்து ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் அப்படிங்கிறவர் வந்து அவரோட வரலாற்று பதிவுகளில் வந்து இந்தியாங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. இணையதளங்களில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே வச்சுருந்தாங்க. 100 வருஷம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம அடிமையாக இருந்திருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய தலைவர்கள் போராடி நமக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி நமக்கு நிறைய அந்த கதைகள் நம்ம படிச்சிருப்போம். அப்படி சுதந்திரம் போராடி கடைசியில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து 1947 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு வந்து நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரம் அறிவிக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக. அதாவது இண்டிபெண்டன்ட் நேஷன் டிக்ளரேட் இன் ஆகஸ்ட். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்தியான்னு சொல்லப்படுது. இணையதளங்களில் இதை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். நம்மளுடைய நாடு வந்து இந்தியா, நம்ம எல்லாரும் இந்தியர்கள். இந்த உணர்வை வந்து எல்லாருக்குமே நமக்கு இருக்கணும். முக்கியமாக இந்த கதை கேட்குற குழந்தைங்களோட கதை கேட்குற பெற்றோர்களுக்கு என்னோட ஒரு சின்ன ரொம்ப ஹம்பிள் கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே இனம், மொழி, ஜாதி பாகுபாடுகள் இல்லாமல் ஒரு மனித நேயத்தையும் சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாடையும் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணுங்கிறத என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட். ஏன் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது அவங்க எதிர்காலத்தில் வந்து ஒரு வன்முறை இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழணுன்னா இதை நம்ம இப்போ இருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த கடமை வந்து பெற்றோராகிய நமக்கு வந்து முக்கியமாக இருக்குது. இந்த ரிக்வெஸ்ட்டை மட்டும் எல்லோரும் பின்பற்றணும் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.